மதுரை சீரியலோட ப்ரமோல நம்ம பாட்டிக்கு காவேரி கட்டில் வாங்கி கொடுத்ததுனால கங்காக்கு ரொம்ப மன வருத்தமா போச்சு. ஏன்னா அவங்களும் பாட்டிக்கு கட்டில் வாங்கி கொடுக்கணும்னு கட்டிலுக்கு அட்வான்ஸும் கட்டிட்டாங்க. அதுக்கு கங்காவோட புருஷனும் இங்க பாரு கங்கா, காவேரி தான் பாட்டிக்கு கட்டில் வாங்கி கொடுத்துட்டால, நம்ம வேணும்னா வேற ஏதாச்சும் வாங்கி கொடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு கங்காவும் இந்த காவேரி முன்னாடி தோத்து போயிட்டே இருக்கிறதா என்னோட விதி போல இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அர்ஜுன் காவேரி கிட்ட, காவேரி அந்த கான்ட்ராக்ட் ஃபைல் எங்கன்னு கேட்க, நம்ம காவேரியும் அந்த ஃபைலை நம்ம அஜய் கிட்ட தான் கொடுத்துட்டு போனேன்னு சொல்றாங்க. உடனே நம்ம அஜயும் என்கிட்ட நீங்க எந்த ஃபைலுமே குடுக்கலையே, சும்மா போய் சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர், அர்ஜுன் சார் அஜய் சார் போய் சொல்றாரு, அஜய் சார் கிட்ட மேடம் ஃபைல் கொடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன்னு சொல்றாரு. அர்ஜுனும் சரி அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரும் அந்த ஃபைல் எடுத்து வந்து கொடுக்குறாரு. உடனே அர்ஜுன் ரொம்ப கோவப்பட்டு அஜய் கிட்ட, அஜய் நீ முதல்ல காவேரி கிட்ட இந்த மாதிரி பேசுறத நிறுத்து, அவ ஃபைல் கொடுத்துட்டு போயிருக்கா, நீ இல்லன்னு போய் சொல்றேன்னு சொல்றாரு. இங்க பாரு அஜய், நான் இந்த கம்பெனியோட எம்டி, இவ என்னோட வைஃப், அவ எப்ப வேணா ஆபீஸ்க்கு வரவா போவா, அதையெல்லாம் நீ கேட்க கூடாதுன்னு சொல்லிடுறாரு. நம்ம காவேரியும் அஜய் கிட்ட, தம்பி என்னையும் ஒரு ஆளா மதிச்சு நீ என்ன எதிரியா பாக்குறேன்னு கேக்குறாங்க. நாளா அதுக்கு வர்த்தே இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கங்காவோட புருஷன் ஆர்டர் கொடுத்திருந்த கட்டில கேன்சல் பண்றதுக்காக போறாங்க. அப்ப அந்த கடைக்காரரு, இந்த மாதிரி கட்டிலுக்குலாம் நான் வார்னிஷ் கொடுத்துட்டேன், இப்ப போய் வேண்டான்னு சொல்றீங்களேன்னு கேக்குறாரு. அதுக்கு கங்காவோட வீட்டுக்காரரும், சார் நாங்க கட்டில் ஆர்டர் கொடுத்தது தெரியாம வேற ஒருத்தவங்க கட்டில் வாங்கிட்டாங்க, இன்னொரு கட்டில் வைக்கிறதுக்கு எங்க வீட்டுல இடம் இல்ல, அதனால தயவு பண்ணி இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஓனரும், இங்க பாருங்க சார், உங்களாலதான் இந்த கட்டிலுக்கு நான் வார்னிஷ் அடிச்சேன், அதனால நீங்க கொடுத்த அட்வான்ஸ்ல நான் பாதி காசை புடிச்சிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லிடுறாரு. உடனே நம்ம கங்காவோட புருஷனும், சரி சார் தப்பு எங்க மேலயும் இருக்கு, அதனால நீங்க கொடுக்குற பணத்தை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. கங்கா காவேரி முன்னாடி தோத்து போயிட்டே இருக்கிறதுனால ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இதனால கங்காவும் காவேரிக்கு பிரச்சனை கொடுக்க போறாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.